நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்துல அரசியல் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை ஒரு எளிய மனிதன், ஒரு பாமர மனிதன் என்னென்ன கேள்விகளை கேட்கணும்னு விரும்புகிறாரோ அந்த கேள்விகளை மக்கள் சார்பாக ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு தொடர்ச்சியாக நியூஸ் 7 தமிழில் கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று கேள்வி நேரம் எழுப்ப விரும்புகிற கேள்விகள் எவை? கூவத்தூர், குதிரை பேரம் என்ற 2 வார்த்தைகள் தான் இன்று கோட்டையை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. இன்று தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் கூவத்தூர் விவகாரத்தை தான் பேசுபொருளாக மாற்ற விரும்பினார் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கும் விவகாரத்தை பற்றி சட்டமன்றத்தில் பேச அனுமதிப்பது மரபல்ல என்று சொல்லி மறுத்துவிட்டார் சபாநாயகர். ஆனாலும் பேசியே தீர வேண்டும் என ஸ்டாலின் உள்ளிட்டோர் குரல் உயர்த்த அத்தனை திமுகவினரையும் அப்புறப்படுத்திவிட்டு அவையை நடத்தி இருக்கிறார் சபாநாயகர். சர்ச்சைக்குள்ளான எம்எல்ஏக்களே குற்றச்சாட்டுகளை மறுத்துவிட்ட பிறகு இதில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள். ஆனால் குதிரை பேரத்தால் மட்டுமே தப்பி பிழைத்திருக்கும் இந்த ஆட்சியை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று கோருகிறார் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். இந்த 2 முரண்பட்ட கருத்துக்களே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தை 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. லஞ்ச புகாருக்குள்ளான எம்எல்ஏக்கள் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்ய வேண்டுமா? ஆட்சி கலைப்பு, கவிழ்ப்பு, ராஜினாமா என்ற 3ஐயும் ஸ்டாலின் கோருவது கோபத்தின் வெளிப்பாடா? நீதிமன்றத்தில் இருக்கும் விஷயத்தை சட்டசபையில் பேசக்கூடாது என்ற சபாநாயகர் கருத்து ஏற்புடையதா? குதிரை பேர விவகாரத்தால் மக்கள் பிரச்சனைகள் மறக்கடிக்கப்படுகிறதா? அனிதாபல் விவகாரத்தில் ஆளுநரால் அதிகபட்சம் என்ன செய்துவிட முடியும்? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. நம்பிக்கைக்கு ஒரு வாக்கெடுப்பில் எடப்பாடி அரசை ஆதரிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பணம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற தனியார் தொலைக்காட்சி ஒன்றினுடைய, ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றினுடைய வீடியோ தேசிய அளவில் மிகப்பெரிய கவனம் பெற்ற ஒன்றாக மாறிய சூழ்நிலையில் இன்று தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட்டிருக்கிற முதல் கேள்வியே இது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என திமுக எழுப்பிய கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்திருக்கிறார். அதன் பின் நடந்தவை என்ன என்பது குறித்தும் இனி நடக்க வேண்டியவை என்ன என்பது குறித்தும் இன்றைய கேள்வி நேரத்தில் பேச இருக்கிறோம். கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். திமுகவிலிருந்து மூத்த தலைவர்கள் ஒருவரும் சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போல அதிமுகவினுடைய அம்மா அணியிலிருந்து தீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் இருக்கிறார். 5 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறோம். ரகுபதி சார் அவர்களிடம் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது என்ன? ஒவ்வொரு முறையும் உங்கள் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் வெளியில தர்ணா செய்யறது மட்டும்தான் திமுகவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பா? சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் அப்படி மக்கள் பிரச்சனைகளை எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் கேள்வி நேரத்தில் முடிந்த பிறகு 0 ஓவர் என்று சொல்லப்படுகிற நேரத்தை எழுப்புகிற பொழுது அதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் வாய்ப்பு மறுத்து விடுகிறார். முக்கியமான பிரச்சனைகளை மறுக்கிற பொழுது எங்களுக்கு மக்களிடத்திலே நாங்கள் இந்த பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறோம் என்பதை மக்களுக்கும் நாட்டுக்கும் எடுத்துக்காட்ட கிடைத்திருக்கிற வாய்ப்பு இந்த தருணா. இதை கூட உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் கோவா வழக்கிலே சொல்லி இருக்கிறது. காங்கிரஸ் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கோவாவுடைய ஆளுங்கட்சியாக நாங்கள் வந்திருக்க வேண்டிய எங்களுக்கு கவர்னர் வாய்ப்பு தரவில்லை, அதற்கு பதிலாக எதிர்க்கட்சியை அழைத்தார்கள், நாங்கள் தான் மெஜாரிட்டி, எங்களை அழைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் உச்ச நீதிமன்றம் நீங்கள் ஏன் கவர்னர் மாளிகை முன்னால் போய் தர்ணா செய்திருக்க வேண்டியதுதானே இந்திய நீதிமன்றத்துக்கு வருவதற்கு பதிலாக என்று சொன்னார்கள். எனவே தான் தர்ணா என்பது ஜனநாயக அடிப்படையில் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதுதான். ஏன்னா அது அமைதி வழியில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல முடியும், எடுத்து சொல்ல முடியும். எங்களுக்கு சட்டமன்றத்திலே வாய்ப்புகள் தரப்படவில்லை, நாங்கள் சட்டமன்றத்திலே புறக்கணிக்கப்படுகிறோம். இதெல்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் தொலைக்காட்சி இருந்தால் நிச்சயமாக தெரியும்.
அந்த தொலைக்காட்சி மூலமாக நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அங்கே எந்த தொலைக்காட்சியும் கிடையாது. அவங்க வந்து எடுக்கிறது சட்டமன்ற பேரவைத் தலைவர் எடுத்து அது ஜெயா டிவியில் மட்டும்தான் வரும். அது மற்ற டிவிகளுக்கு அவங்க சில கிளிப்பிங்ஸ் தான் கொடுப்பாங்க. எனவே தான் சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது என்கின்ற உண்மை கூட இன்றைக்கு பலருக்கு தெரியாமல் போய்விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே தான் நாங்கள் எங்கள் ஜனநாயக கடமையாற்றுவதற்காக இந்த தர்ணா போராட்டங்கள் ஈடுபடுகிறோம். இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு. ஏன்னா வேற ஒன்றை நம்ம கேட்கிற கேள்வி என்பது திமுக இந்த கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் வெற்றியில சொன்ன மிக முக்கியமான விஷயம், இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த எதிர்க்கட்சிக்கும் கொடுக்காத ஒரு பெரிய நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சி சட்டப்பேரவையில் ஒரு ஆட்சியை தீர்மானிப்பதற்கான வாக்கெடுப்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் என்று அரசை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்திற்கு எதிர்வினை என்பது எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல, நாங்க தர்ணா பண்ணிட்டு 5 மணிக்கு விடுதலை ஆயிட்டோம்ங்கிறதோட முடிஞ்சிருச்சாங்கிறதா என்னோட கேள்வி. இல்லை, பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை தர்ணா மூலமாக சொன்னாலும் நாங்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அதே போல குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். இது போன்று ஜனநாயக முறையில் செய்ய முடியுமே தவிர வேறு நாங்கள் போய் போராட்டம் நடத்திக்கிட்டு ஒவ்வொரு மந்திரிகளையும் போய் தடுத்து நிறுத்திக்கிட்டு ஒன்றா இருக்க முடியும்? அது ஜனநாயக கடமை அல்ல. இதுதான் ஜனநாயக ரீதியிலாக செய்ய முடியும். அதைத்தான் எங்களுடைய செயல் தலைவர் கடந்த வாக்கெடுப்பின் போது திமுக நடந்து கொண்டது ஜனநாயக பூர்வமானது இல்லையா? இல்லை, ஜனநாயக பூர்வமானது தான். அந்த குரல் இப்ப நீங்க கூச்சலிடுறதா சொல்லலாம், நீங்க கத்துறதா சொல்லலாம், அவையை நடத்த விடாமல் செய்யறதா சொல்லலாம், எதிர்க்கட்சி உறுப்பினர்களை திட்டுறதா சொல்லலாம். ஆனால் இது எல்லா வகையிலான குரலும் திமுகவினுடைய வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான குரல். கடந்த வாக்கெடுப்பின் போது நடந்து கொண்ட அந்த ஒரு உரத்த குரல் கூட இந்த முறை அமைதியாக போயிட்டு அமைதியா வெளில வந்துட்டீங்களே, அதற்கான காரணம் என்ன? அதாவது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அமைதியான முறையில் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இல்ல, அந்த ஆக்ரோஷம் ஏன் திடீர்னு அமைதியாச்சுங்கிறதா என்னுடைய கேள்வி. ஆக்ரோஷத்தினால் மட்டுமே பலன் கிடைத்து இந்த சபாநாயகர்கிட்ட எங்கள்கிட்ட ஆக்ரோஷத்தால் மட்டுமே பலன் கிடைக்க போவது கிடையாது. ஏன்னா அந்த சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார். எனவே ஒருதலை பட்சமாக செயல்படுகிற சபாநாயகத்தில் போய் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டால் அதுக்கு உடனே கேஸ் போட்டு தான் உள்ளே வச்சிருவாங்களே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. எனவே ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவதை விட எங்களுடைய ஜனநாயக உணர்வுகளை, கடமைகளை அமைதியான முறையில் அதே நேரத்திலே மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய அளவிலே நாங்கள் வெளிப்படுத்துவதுதான் மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். அது வெறும் ஆக்ரோஷம் மட்டுமே அங்கே எடுபடாது. ஆனால் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் சரியானவையா, வலிமையானவையா, ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா, அந்த கருத்துக்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு எடுத்து வைக்கிறோம். அதைத்தான் நான் இங்கே சொல்லி தொடர்ந்து பேசலாம். ரவி சார், இன்றைய தலைப்பினுடைய கதாநாயகர்கள் ஒருவர் தனியரசு. எவ்வளவுதான் சார் வாங்கினீங்க? அது இல்லைங்கிறாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே. இல்லை, விலை மதிப்பில்லாத அரசை, சரி, உயிரை தந்து மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவில் உருவாக்கிய அரசை மீட்டு இருக்கிறோம். ஜனநாயகத்தின் கேள்வி அதுதான் விளைங்கிறேன் நான். அரசை பெற்றதுதான், அரசை பெற்றதை விட எங்களுக்கு வேற என்ன சொத்து? நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக 7 கோடி தமிழ் மக்கள், உலகம் முழுக்க பரவி வளர ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய நம்பிக்கையை பெற்ற மகத்தான புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசை இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஷாம் சாருக்கு புரியும், அரசை காப்பாற்றுவதுதான் மிகப்பெரிய விலை என்றால் நீங்கள் முன்வைக்கிற 2 கோடியும் 5 கோடியும் ரொம்ப குறைவா இருக்குங்கிற மாதிரி அரசு தான். இப்ப எங்க மக்கள், எங்க அரசனுடைய சொத்து மக்கள். சரி, மக்களுடைய நம்பிக்கை தான் எங்களுடைய சொத்து. மக்கள் எந்த நம்பிக்கையோடு எங்களை வாக்களித்து ஆட்சியர்களை அமர்த்தினார்களோ அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமாக இருந்து முழு 5 ஆண்டுகள்லையும் அம்மாவுடைய இந்த கனவுகளை எல்லாம் நனவாக்கி நாட்டு மக்கள் மகிழ்கிற வகையில நல்ல பல திட்டங்களை தரணும் என்பதற்காக இந்த அரசை நாங்கள் பாதுகாக்க. அந்த வீடியோ போலியானதுன்னு கூட எடுத்துக்கொண்டாலும் கூட ஏன் உங்க 3 பேரோட பெயர் மட்டும் பிரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்கு? தமீம் அன்சாரி, கருணாஸ், அப்புறம் தனியரசு. இந்த 3 பேர் திரும்ப வர்றதுக்கான காரணம் என்ன? 3 பேரும் வலிமையா இந்த அரசை ஆதரிச்சோம். சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இணையாக, அமைச்சர் பெருமக்களுக்கு இணையாக, முதல்வருக்கு இணையாக, கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளருக்கு இணையாக அல்லது அதை விட கூடுதலாக இந்த அரசை நிறுவ வேண்டும் என்பதிலே தனியரசு சமரசம் இல்லாமல், எந்த பேரம் பேசாமல், 1 ரூபாய் ஒற்றை பைசா வாங்காமல், சொந்த பணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசி, அமைச்சர்கிட்ட பேசி, முதலமைச்சர்கிட்ட பேசி, கட்சி தலைமையோடு பேசி இந்த அரசை எத்தனை சதிகள் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகளை பின்னப்பட்டாலும், எத்தனை ஊடகங்கள் சேர்ந்து பொதுமக்களிடத்தில் நம்மை பற்றி அவதூறுகளை பரப்பினாலும் ஒன்றுபட்டு நின்று எந்த நம்பிக்கையோடு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 100 ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த எஃகு கோட்டையை அசைத்து பார்க்க முடியாது என்று நம்பினார்களோ அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரமாக, விசுவாசமாக இருக்கணும்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக பல நாள் நான் பேசினேன். அதனுடைய விளைவு 122 பேர் ஒற்றுமையாக இருந்து எல்லா விதமான அடக்குமுறைக்கும், ஏவல்களுக்கும், பொய் பரப்புரைகளுக்கும், வதந்திகளுக்கும்
ஊடக வன்முறைக்கும் சமூக வளத்தினுடைய வன்முறைக்கும் நாங்கள் எல்லா வன்முறையும் தாக்கு பிடிச்சி 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவுடைய ஆட்சியை நிறுவி ஜனநாயகத்தை, அரசியல் சாசன உரிமையை, மக்களாட்சியினுடைய மாண்பை காத்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய எல்லா நலத்திட்டங்களையும் இப்போ நான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா தினம் திட்டம், வரலாறு காணாத திட்டங்களை தந்து மக்கள் ஒரு நல்ல நம்பிக்கை சொல்ல வர்றீங்கன்னா தனியா நின்னு தனி அரசு தமிழக அரசை காப்பாத்திருக்காரு, அப்படித்தானே? முயற்சிக்கிறேன். நான் 122 சட்டமன்ற உறுப்பினரோடையும் பேசியிருக்கிறேன். வீடியோ வந்து ஒருவேளை உண்மையானதுன்னு நாளைக்கு டேப் வந்து குவாலிட்டி செக்கிங்ல சொன்னாங்கன்னா அப்பவும் இதே பதில் தானா? இல்ல, வீடியோ உண்மையானா நான் ஒரு நிமிஷத்துல பதவி ராஜினாமா பண்ணிடுவோம். நாங்களே சட்டத்துக்கு உட்பட்டு சிறைக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறோம். ₹1 இல்ல, அது குறித்து பேசவோ அதாவது பேசுறது கூட அது தொகையெல்லாம் அப்புறம் இல்லை. என்னுடைய கேள்வி, இந்த பதிலை இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் சொல்வதற்கு தயாராக இருக்கிற தனி அரசு அல்லது தமிழ் அன்சாரி, கருணாஸ் யாராக இருந்தாலும் சட்டப்பேரவையில் அது குறித்து பதில் சொல்றதுல என்ன தயக்கம்? யார் கேட்டாங்க? கேள்வியை கேட்கலையே. இப்போ என்ன நீ ஜீரோ கேள்வி நேரம் போயிட்டு இருந்துச்சு. ஐயாவுக்குலாம் தெரியும், மூத்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் 0 ஹவர் வந்துச்சு. அப்போது தனி அரசு தயாராக இருக்கிறார், அதிமுக பயப்படுகிறது. அதிமுக பயப்படல, விதி ஒத்துக்குள்ள. உயர் நீதிமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர் மிக கவனமா சொல்றாரு. அதாவது உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு பொருள் குறித்து அது குறித்து சட்டமன்ற பேரவையில் விவாதிப்பது என்பது ஒரு நீதிமன்றத்தை அவமதிப்பதாக கருதப்படுவதால் இது சட்டமன்ற இறைமைக்கு ஒரு நெறிக்கு முரணானது என்பதால் ஆதாரம் கொடுத்தா பேசலாம். அதை சொல்லிட்டாரு நீராராடியா, அதையும் சொல்லிட்டாரு. இதே 2011 2010 இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அப்போதைய அமைச்சர் தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் நீராராடியா என்கிற சேப்பு 2G நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த பிரச்சனையை விவாதிப்பதற்கு அதிமுக அரசு தயாராகவே இருக்கிறது. சட்டப்பேரவை விதிகள் அதுக்கு இடம் கொடுக்காதனால நீங்க அதை செய்யல. நீதிமன்றத்துக்கு போன பேரவைத் தலைவர் திரும்ப சொன்னார், நீங்க நீதிமன்றத்துக்கு போகாம இருந்தா நம்ம இது எவ்வளவு நேரம் வேணாலும் விவாதிக்கலாம், நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். நீங்க நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தையும் மதிக்கல, சட்டமன்றத்திற்குள்ள வந்து சட்டமன்ற விதிகளையும் மதிக்க மாட்டேறீங்க, மக்கள் மன்றத்துக்கு போய் மக்கள் மன்றத்தையும் மதிக்காம ரோட்ல இருந்து போக்குவரத்து தடை செய்றீங்க. இது எல்லா வகையிலுமே பொதுமக்களுக்கு எதிரானது. தொடர்ந்து பேசலாம். விஜயதாரணி, தமிழக சட்டப்பேரவையில் அப்படி ஒரு விதி இருக்கிறதா? நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது அது குறித்து பேசக்கூடாது என்கிற சபாநாயகரின் உத்தரவு எந்த அளவிற்கு மரபான சட்டப்படியான ஒன்று? இல்லை, அது வந்து தவறான ஒரு மரபை, இன்றைக்கு தவறான நடைமுறையை, விதிமுறையை இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்தோ இல்லை காவிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முல்லை பெரியாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகளெல்லாம் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் அந்த கன்சர்ன்ட் ட்ரைபுனலில் எல்லா இடத்துலையும் தான் கேசஸ் இருந்தது. ஏன் அது விவாத பொருளாகலையா? அதே போல் நீட் தேர்வு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள், பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் கூட இதே சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து அதை வந்து அன்சாரியோ தனி அரசோ இது குறித்து பேசுவதற்கோ விளக்கம் கொடுப்பதற்கோ தயாராக இருக்கிறார்கள். அதிமுக அரசு தயாராக இருக்கிறது, ஆனா விதி ஒத்துக்கலைங்கிறாங்களே. விதி எப்படி ஒத்துக்கல? இப்ப நாங்க ரைஸ் பண்ணி சரவணனை பேச வச்சிருக்கலாம், கனகராஜ பேச வச்சிருக்கலாம், தமிமுன் அன்சாரி, கருணாஸ் எல்லாரையுமே பேச வச்சிருக்கலாம், பேச வச்சு எங்கள் கேள்விக்கு பதில சொல்ல வச்சிருக்கலாம். அதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை இந்த அவையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த அவையும் அதில் ஏதாவது அவை மீறல் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு விசாரணை முறையே நடத்தப்பட வேண்டும். 122 எம்எல்ஏ மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு, நேரடியா ஒரு வீடியோ காட்சி வெளியில வந்திருக்கு. இந்த அளவுக்கு பண பரிவர்த்தனை நடந்ததாக தெள்ள தெளிவாக உங்களை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுறாங்களா? உயர்நீதிமன்றத்தை இருந்தாலும் கூட ஆளுங்கட்சி பயப்படுறாங்களா? நிச்சயமா பயப்படுறாங்க. இன்னைக்கு நிச்சயமா அவங்க வந்து பயப்படுறது மட்டும் கிடையாது, ஒருவேளை இந்த உறுப்பினர்கள்லாம் பேசினா சில உண்மைகள் வெளிவந்து விடும் என்ற அச்சம் இருக்கிறது இவர்களுக்கு. அதுதான் உண்மை. அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு 6 பிரிவுகளாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு பல்வேறு உண்மைகளை இந்த அவையில் கக்குவதற்கு தயாராகி விட்டார்கள். 6 பிரிவுகள் அதை தடுத்து நிறுத்துவதற்காக இது புதிதாக இருக்கிறது. சபாநாயகர் அவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க 6 பிரிவு? எதிர்க்கட்சிகள் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறதா? 6 பிரிவு ஓபிஎஸ், இபிஎஸ், ஜெயக்குமார் தலைமையில் அமைச்சர்கள்,
தங்கத்தமிழ் செல்வன் தலைமையில் தலித் எம்எல்ஏக்கள், அதே போல திவாகரன் அணி, தினகரன் அணி என்று 6 அணிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 6 அணிகள்ல யார் யார் எந்த அணியில இருக்காங்களோ அந்த அணிக்கு விசுவாசமாக பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு விவாதத்துக்கு இந்த விஷயத்தை விட்டிருந்தாங்கன்னா பல உண்மைகள் வெளியாயிருக்கும். வெளியாயிருந்தா உயர்நீதிமன்றத்துக்கும் உண்மை தகவல் கிடைச்சிருக்கும். கிடைச்சிருந்தா இந்த அரசாங்கம் இருக்க வேண்டிய அரசாங்கமா, உண்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமா, அல்லது இது போன்ற தவறு முறைகேடுகளால் வந்த அரசாங்கமா என்பதை உயர்நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு சபாநாயகர் எதற்குமே வாய்ப்பு தராமல் இல்லாத விதியை, இல்லாத மரபை, தவறான ஒன்றை இன்றைக்கு சட்டப்பேரவையில் தெரிவித்ததன் காரணமாக தான் இன்றைக்கு நாங்க ரோட்ல போய் மறியல் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம். இன்னைக்கு கைது செய்யப்பட்டோம். இன்னைக்கு ஜனநாயக கடமையை எங்களை ஆற்ற விடாமல் இன்றைக்கு சபாநாயகர் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண கேள்வி நான் எழுப்பினதுக்கு அந்த கேள்வியை கூட எழுப்ப விடாம இன்னைக்கு அறகுறையா என்னை உட்கார வச்சு பேச விடாம ஆக்கி பெரிய பிரச்சனை பண்ணாரு. விதிகளுக்கு உட்பட்டு கேள்வி நேரத்தில் ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன், அதை கூட இன்னைக்கு பேச விடல. அதுல கூட எங்க இந்த பிரச்சனையை கொண்டு வந்துருமோ என்று பயந்து இவர்கள் பேச கூட போன்றவர்களை அனுமதிக்கவே இல்லை. சபாநாயகருடைய தனித்தன்மையை இன்னைக்கு செஞ்சாரு. சபாநாயகருடைய தனித்தன்மையை தேவையா என்ற எழுகிறது. சபாநாயகருடைய தனித்தன்மையை அல்லது நேர்மையை அவைக்கு வெளியே ஊடகங்களில் இப்படி வந்து அவர் மீது புகார் அளிப்பது உங்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வராதா? நிச்சயமா கொண்டு வராது. அவர் இன்றைக்கு விதிகளுக்கு மீறி இன்றைக்கு ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று ஒரு क्वेश्चन, ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியில் அந்த விதிகளுக்கு உட்பட்டு துணை கேள்வி எழுப்ப அனுமதி வழங்கப்படுகிறது எனக்கு. அப்ப அதே ரயில்வே மேம்பாலத்தை பத்தி விரிகோடு பகுதியில் என்னுடைய தொகுதியில 64 கோடி மதிப்பீட்டுல ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று அரை கேள்வியை கேட்டுட்டேன். கேட்ட பிறகு அமைச்சர்கிட்ட பதில் இருக்காது, உட்காருங்க, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்குட்பட்ட விஷயத்தையே பேச விடல. ஆகையால் இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஊடகத்துல மட்டும் கிடையாது, எந்த உலகத்துல போய் சொல்லணும்னாலும் நானா சொல்ல தயார். அந்த வகையில் சபாநாயகர் விதிகளுக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறார் என்பது இன்னைக்கு ஏன் விஷயத்திலே நிரூபணமான ஒன்று. அதே போல இந்த சட்டப்பேரவையில் இந்த கேள்விகளை எழுப்புறதுக்கு அதிமுக பயப்படுகிறதா தீரன்? அதாவது தமிழ்ல ஒரு சொல்லாற்றல் வழக்கு உண்டு. பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதிரியான அவதூறான அக்கப்போரான குற்றச்சாட்டுகளை வந்து ஆளுங்கட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் சுமத்துவது என்பது இன்றைக்கு நேற்றல்ல, இது ஒரு வழக்கமான ஒன்றுதான். நான் என்ன இந்த கட்சியினுடைய சொந்த கட்சியை ஆதரிப்பதற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றுல வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிறதா? ஏன் இல்லை, உங்களுக்கு நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருக்கும்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிகளுக்கு வந்து பணம் கொடுத்து தன்னுடைய மைனாரிட்டி அரசை 5 ஆண்டுகள் கடத்தினாரு நரசிம்மராவ். வரலாற்றுல இல்லையா? எதிர்கட்சி வரலாறு திரும்பல. இது ஒரு அக்கப்போரு. டைம்ஸ் நவுல 3 மாதத்துக்கு முன்னால வந்த செய்தி. இப்ப சட்டமன்றம் கூடுவதற்கு முன்னால இது ஏன் இப்ப வெளியிடப்படுது? ஒரு பரபரப்பான சூழ்நிலையை அரசியல்ல, தமிழக அரசியல்ல உருவாக்கணுன்றதுக்காக இந்த நேரத்தில் மறுபடியும் நான் ஒரே ஒரு கேள்வி, நான் பயப்படல. இதுல நீங்க யார் வந்து சரவணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் சொன்னதாகவும் கனகராஜ் சொன்னதாகவும் செய்தி வருது இல்லீங்களா? அவங்களே மறுக்கிறாங்க. அடிப்படை ஆதாரம் இல்லாததை அவர் சொல்லி முடிச்சிருக்காங்க. கேள்வி இல்ல, இப்ப நீங்க சரவணன் சார் இந்த வீடியோல சொன்னதை இல்லைன்னு சொல்றீங்களா, அவர் சொன்னதே இல்லைங்கிறீங்களா? ஏங்க அவரே சொல்றாரு, நான் உருவம் எழுது குரல் எழுது இல்ல, யாரோ டப்பிங் பண்ணி இருக்கிறாங்க, டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. கூவத்தூர் ரெசார்ட்ல இருந்து தப்பித்து ஓபிஎஸ் அணிக்கு வந்த சரவணன் இப்போது இந்த டேப்பில் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்போதே சொன்னார் தீரன். சரி, நான் கேட்கிறேன், இப்ப நீங்க அதை சொல்லலைங்கிறீங்களா? என்னுடைய கேள்விக்கு வந்து நீங்க இதற்கு பதில் சொல்லுங்க. கூவத்தூர்ல நடந்தது வந்து ஒரு சாதாரணமான அரசியல் நடைமுறை. எல்லா ஆளுங்கட்சியும் மெஜாரிட்டி நிரூபிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆந்திராவில் நடந்திருக்குது, என்டிஆர் காலத்தில், இதில் கர்நாடகத்தில் எடியூரப்பா காலத்தில் நடந்திருக்குது.
இப்படி எல்லாருமே தங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டுல கொண்டாந்து எடியூரப்பா வச்சிருந்தாரு. இங்க இருக்கக்கூடிய 5 ஸ்டார் தப்பிச்சு வந்து எனக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னு எந்த எம்எல்ஏ சொன்னாங்க? எதிர்க்கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிகளுக்கு பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு பின்னாடி வந்து பார்லிமெண்ட்லயே அந்த டேபிள்ல பணத்தை கொட்டி காமிச்சாங்க, எனக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி. அது மாதிரிலாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்களா? அதுக்கு விவாதத்திற்கு அனுமதித்தார்களா நாடாளுமன்றத்தில்? அதனால இது வந்து ரொம்ப சகஜமா விட்டுருங்கங்கறீங்க. இல்ல இது ஒரு பொய்யான குற்றங்க. ஆதாரம் தான் நிச்சயமா சொல்றேன். தீரன் சார், என்னுடைய கேள்வி சரவணன் இந்த விஷயத்தை இப்போது சொல்லல. ஓபிஎஸ் அணியில் இணைவதற்காக அவர் செவரேற குதிச்சு வந்த போதே சொன்னார்னு சொல்றேன். இல்லங்க, இப்ப மறுக்கிறாரு இல்லையா? நான் சொல்லலன்னு சொல்றாரு. இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க அப்ப சொன்னது சொல்றீங்க. அவர் வந்து இங்க இருந்து பிரிஞ்சு போன போது சொன்னது சொல்றீங்க. இப்ப நான் ஊவத்தூர்ல பணம் கொடுக்கல. ஏங்க, இது இன்னும் சொல்ல போனா ஒரு எம்எல்ஏ என்கிட்ட வேடிக்கையா சொன்னாரு, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி விடானுங்க போல இருக்க. இந்த மாதிரி எங்க வீட்டிலே கேட்கறாங்க, எங்கேயா வாங்கி போன அந்த பணத்தை யார்கிட்டயா கொடுத்த, வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே கொடுக்கலையா அப்படின்ட்டு. ஆக இந்த மாதிரியான செய்திகளை வந்து ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இது ஒரு எம்எல்ஏ சொன்னது. அநியாயமா போய் சொல்லி வீட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க போல. அப்படி ஒரு கேள்வி இவ்வளவு தெளிவாக தீரன் பேசுவதாக இருந்தால் தனியரசு பேச தயாராக இருக்கிற போது அதை அனுமதிக்கிறது தெரிஞ்சிருக்கு. இல்லங்க, நீங்க ஒண்ணே பார்க்கணும். 16ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கு 16ஆம் தேதி வருது. இன்னைக்கு 14, நடுவுல ஒரே நாள். இதுல என்னங்க தலைமுடி போகுது? கொஞ்சம் அந்த ஒரு நாள் பொறுத்து இருக்க கூடாதா? இது வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு வச்சு நீங்க சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிற போது ஜனநாயக நடைமுறைக்கு நீதிமன்றத்துக்கு எதிராக மத்திய அரசின் முடிவுக்கு எதிராக தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரிய ஒரு தீர்மானத்தை உங்களால் நிறைவேற்ற முடியும்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குதுங்கிறதுக்காக சட்டசபையில் அது குறித்து விவாதிக்க கூடாது என்று விதி எங்க இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் சட்டங்களை நீங்க உருவாக்கி அமல்படுத்துகிற இடத்துல இருக்கீங்க. நீதிமன்றம் நீங்க அமல்படுத்துறத முறையா கண்காணிக்கிறீங்களாங்கிற இடத்துல தான் நீதிமன்றம் இருக்கிறது. குற்றச்சாட்டே வந்து அடிப்படை ஆதாரமற்ற போது அது குறித்து என்ன விவாதம்? அது குறித்து விவாதம். அது பேரவைத் தலைவர் எதை சுட்டி காட்டி அந்த விவாதத்தை மறுக்கிறாருன்னா, இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 குறைந்த எண்ணிக்கையில் மைனாரிட்டி அரசு வச்சுக்குவோம். இதே காங்கிரஸ் விஜயதாரணி சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் இவங்களும் மிக பெரும்பான்மையான இருந்தது ஆதரிச்சாங்க. அப்ப நீராடியாங்கிறது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து நீராடிய டேப் குறித்து நாங்கள் இங்க விவாதிக்க கேள்வி எழுப்புறாரு, வினா எழுப்புறாரு. அப்போதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே நிமிஷம் ஷியாம் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஷியாம் சார், இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் திமுகவினுடைய நிலைப்பாடு, ஸ்டாலினுடைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயத்தை சட்டசபையில் பேசக்கூடாது என்ற சபாநாயகர் கருத்து அது ஏற்புடையதா அல்ல. என்ன காரணம்னா, விஜயதாரணி சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பல முன்னுதாரணங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா விதி இருக்குது 19, 20 அதைத்தான் சொல்லுது. இருந்தாலும் கூட இதை அலோவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நீதிமன்றத்தில் மென்ஷன் தான் ஆயிருக்கு. கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு எல்லாருமே, இப்ப நான் வழக்கறிஞரா போகும்போது என் வழக்க முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா தலைமை நீதிபதி முன்னாடி பெஞ்சில் நின்று மென்ஷன் பண்ணுவேன், அப்புறம் சரிம்பாங்க. ஆனா தலைமை நீதிபதி ஒத்துக்கல, நீங்க ரெகுலர்ல வாங்கன்ட்டாங்க. சோ நான் வெள்ளிக்கிழமை தான் அது வரப்போகுது. ஆக மொத்தத்தில் இது இன்னும் நம்பர் ஆகலனே சந்தேகம் தான், லிஸ்டே ஆகல. சோ இந்த இது எனக்கு இந்த வாதம் ஏற்புடையதாக இல்லை. இருந்தாலும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். எதுக்குன்னு கேளுங்க, யாராலும் இணைக்க முடியாத அதிமுகவோட 2 அணிகளையும் இப்போ ஒன்னா இணைச்சிட்டாங்கல்ல. விஜயதாரணியோட கணக்குப்படி 6 அணிகள். சரி, 6 அணி, அவங்க கணக்குப்படி 6 அணியோ 7 அணியோ இன்றைக்கு ஒன்றாக இணைஞ்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை எழும்பும் போது சரவணன் வீடியோ என்பது, சரவணனும் அந்த தம்பி ஷானவாஸ் அவரோட நான் பேசினேன். ஷானவாஸ் நம்ம மூன் டிவி தம்பியோடையும் நான் பேசினேன். அப்போ சரவணன் சொன்னது தாங்க அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்படி தான் தெரியுது பார்த்தா, குரல் என்னது அதெல்லாம் வந்து அது வேலைக்காகாத விஷயம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. 2 பேர்லையும் சொல்கிறாரு, குற்றச்சாட்டாக கூட சொல்லலை, கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ல அவர் பேசிக்கிட்டே போறாரு. தொடர்ந்து அவர் பாட்டுக்கு பேசிட்டே, நீங்களும் நானும் பேசுற மாதிரி. அதாவது நம்ம எதெல்லாம் லூஸ் ஸ்டாக்கோ அதெல்லாம் சுதந்திர சிந்தனை, எதெல்லாம் நாம் இடைவேளையில் பேசுவோமோ, எதெல்லாம் நம்ம ஷோ முடிச்சிட்டு பேசுவோமோ அது மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. தவறு ஒண்ணும் கிடையாது. அவருக்கு ரெக்கார்டிங் ஆயிருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ அவர் சொல்ற ஒரு விஷயம், ஓபிஎஸ் அணி அது வந்து ஜெயலலிதா மரணத்தை, அது அரசியலுக்கு தான் மரணத்தை பாக்குதுன்னு சொல்றாரு. அது இவங்களுக்கு சாதகமானது தானே? அதை சட்டசமன்றத்தில் எடுத்து அடின்னு அடிச்சு எரிஞ்சிருக்கலாம்ல. அப்படி அடிச்செறிஞ்சா அடுத்த கேள்வி வந்துடும், 5 கோடி 10 கோடி மேட்டர் வந்துடும். அது அங்க பிரச்சனை ஆயிருது. இப்படி இந்த அணிகளுக்கு இடையில உள்ள பிளவுகள்லயுமே அவர் புகுந்து பேசியிருக்கிறாரு. 2 தரப்புக்கும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல பேசி இருந்தாருன்னா இன்னொருத்தங்க அதை எடுத்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல பேசியிருந்தா எடுத்திருப்பாங்க. இதுல நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன். 89ல வந்து உள்துறை செயலாளர் நாகராஜனுக்கு எதிராக ஒரு டேப்
நாங்க போட்டோம். அப்போ வந்து வீடியோ கிடையாது, பிரிண்ட் மீடியா. ஸோ ஒரு டேப் ரெக்கார்டரை எடுத்துட்டு போய் அவர் ரூம்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டோம். அதை சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில் எழுப்ப முயற்சி பண்ணோம். எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. எங்களுக்கு நண்பர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் மூலமாக தான் எழுப்ப முயற்சி பண்ணோம். அப்புறம் நம்ம தனியரசு சொன்ன நீராராடியா டேப் விவகாரம், இது போக பூங்கோதை டேப் விவகாரம் ஒண்ணு இருக்கு. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குல்ல, பூங்கோதை டேப் விவகாரத்துல அது என்னன்னா 16/7/2008 தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக கூடுதல் டிஜிபி உபாத்தியாயா நேற்று திடீரென்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதுல அப்படியே வரும்போது திடீர்னு நம்ம சுப்பிரமணிய சாமி வந்து டபால்னு வந்து ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு பூங்கோதையோட ரெக்கார்டிங்க அவர் சொல்றாரு, அமைச்சர் அவங்க. அப்போ ஏற்கனவே நீதிபதி சண்முகம் தலைமையில் விசாரணை ஆணையத்தை முதல்வர் கருணாநிதி அமைத்து விட்டார். அப்போ இது சொல்லி அவங்க தடுத்துடணும்ல, ஆனால் அப்படி தடுக்கல. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே இந்த மேட்டரை வந்து விசாரணை ஆணையத்தில் இருக்குது, அதனால பூங்கோதையாண்ட ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இப்போ வந்து இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முதல்வர் எழுந்திருச்சு வந்து பதில் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு பதில இந்த சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அப்படி சொல்லியிருந்தா பல தெளிவுகள் கிடைச்சிருக்கலாம். இல்ல சரவணன் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருக்கலாம். பல பேர் கடன் கேட்பாங்களோங்கிற பயத்துல தனியரசு வெளியிலே போக முடியாம இருக்காரு. ஓகே, எனக்கு ரகுபதியோட கேட்க வேண்டிய கேள்வி, சட்டமன்றம் என்பது 234 தொகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து அல்லது மாநில உரிமைக்கான புதிய சட்ட மசோதாக்களை ஏற்றுவது குறித்த பல்வேறு பணிகள் இருக்கிற இடத்துல எங்கோ வெளியாகிற ஆதாரமற்ற நிரூபிக்கப்படாத வீடியோக்களை முன்வைத்து ஒரு அவையை நாள் முழுவதும் முடக்குவதற்கான முயற்சி அல்லது அது குறித்து நீங்க விரும்புறத பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுக்காக சட்டப்பேரவை விட்டு வெளியேறுவது என்பது எந்த வகையில் நியாயம்? நீராரேடியா டேப்பிற்கு திமுக ஆட்சியில் இருந்தபோது சட்டப்பேரவையில் கொடுத்த பதிலுக்கு பதில் என்ன? இல்லை, இந்த நீரா ரேடியோ அவங்களுடைய டேப் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது 2G கேஸு. அது ஆல்ரெடி வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருந்து தீர்ப்பு வரப்போகிற ஒன்று. அப்போது இதே மாதிரி அது டேப் வெளியான காலம் தான், வெளியான காலம். அப்பொழுது வழக்கு பதியப்பட்டது. எனவே அதை பற்றி இப்போ வழக்கு பதியப்பட்டிருக்கிறதுனால அதை பற்றி பேச வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டது. அது ஒரு குற்றவியல் நடைமுறை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா, இந்த வழக்கை நாங்கள் சிபிஐ விசாரணை தான் கேட்டிருக்கோம். இப்போ சரவணன் கேஸில் சிபிஐயினுடைய விசாரணையை கேட்டு தான் போட்டிருக்குமே தவிர எந்த குற்றச்சாட்டு எதுவுமே பதிவு பண்ணப்படவில்லை. சரவணன் மீது கேஸு போட்டு எதுவும் பெண்டிங் கிடையாது. நாங்கள் நீதிமன்றத்தில் போய் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு தான் கேட்டிருக்காங்க. எனவே அதை வந்து இங்க விவாதிக்கிறதுல தவறே கிடையாது. உங்களுக்கு இன்னொரு எல்லாரும் விட்டு போன எம்எல்ஏ ஃபார் சேல் ஒரு போர்டு எடுத்துட்டு உள்ள போறீங்கங்கிற போது ஒரு முடிவோட தானே போயிருக்கீங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் எந்த வகையிலையும் அவங்க முடியாது மறுத்துக்கிட்டு இருந்த போது நாம் ஒரு சட்டத்தையே இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது இறுதி தீர்ப்பு வரப்போகிற சூழ்நிலையில் கூட நம்ம இங்கே எல்லா கட்சிகளும் ஒத்த கருத்து, தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கோம். எனவே உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு வழக்கை பற்றி கூட இங்கே நாம் விவாதித்து அதுக்கு மாற்று கருத்தாக ஒரு சட்டத்தையே இங்கே நாம் இயற்றக்கூடிய சூழ்நிலை சட்டமன்றத்துக்கு இருக்கிற பொழுது ஏன் சிபிஐ விசாரணை தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இப்போ இந்த சரவணன் அங்கே சட்டமன்றத்தில் தான் இருக்கிறார், மாண்புமிகு உறுப்பினர். இங்கே அதே போல் நம்ம தனியரசு இருக்கிறார், அதே போல் மாண்புமிகு உறுப்பினர் கருணாஸ் இருக்கா, எல்லாம் இருக்காங்க. ஒரே நிமிஷம் தானே முடிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் கருத்தை விளக்கத்தை சொல்லுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் அதை ரைஸ் பண்ண அனுமதிக்கிறேன், விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு. எங்களுடைய நேரம் காலம் எல்லாத்தையும் நாங்கள் வீணடிக்க வேண்டியதில்லை. ஆனால் இது வந்து குதிரை ஒருவேளை தனியரசோ கருணாசோ அப்போது பதிலளிக்க எழுந்திருந்தால் திமுக அவர்களது பதிலை ஏற்றுக்கொண்டிருக்குமா? எழுந்திருந்தாங்கன்னா சொல்லியிருக்கலாம்ல. எழுந்து சொல்லவே இல்லையே, அவங்க எந்திரிக்கவே இல்லையே. சூழல் தான் அதுலயும் ஒரு ராஜதந்திரம். அவங்க எந்திரிக்கவே இல்லையே. என்னோட கேள்வி, எம்எல்ஏ ஃபார் சேல்னு ஒரு போர்டு எடுத்துட்டு நீங்க உள்ள போயிருக்கிறது, அவர்கள் ஒருவேளை பேச ஆரம்பித்திருந்தால் காட்சிகள் வேற மாதிரி இருந்திருக்காது. என்ன நிச்சயம்? ஒண்ணு அந்த போர்டு நாங்க யாருமே எடுத்துட்டு போல. அங்க வந்து எங்களுடைய செயல் தலைவர் வந்து பேசிட்டு இருக்கிற போது அனுமதி மறுத்த பிறகு அந்த எங்களுக்கு தினசரி 2-3 பேப்பர் கொடுப்பாங்க, சின்ன பேப்பர். அதில் தான் எம்எல்ஏ ஃபார் சேல்னு ஒரு 4-5 உறுப்பினர் எடுத்து காமிச்சாங்களே தவிர
நாங்கள் யாரும் திட்டமிட்டு எழுதி கொண்டு அங்கே செல்லவில்லை. எங்களுடைய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பவே உடனே அங்கனே எல்லா உதாரணங்களும் எப்படி இருக்குன்னா, மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்க பேரறிவாளன் உள்ளிட்டவருக்கு மரண தண்டனையிலிருந்து குறைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் செஞ்சிருக்கீங்க. ஆனா நீராராடியா மாதிரி கட்சி மீதான அல்லது ஆட்சி மீதான நேரடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிற எந்த விஷயத்தையும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு ரெண்டு கழகங்களுமே ஒரு முடிவோடு இருந்தது தானே இதற்கு முந்தைய வரலாறு. இல்லைங்க, இது வந்து வேற, அது வேற. அது வந்து குற்றச்சாட்டு கிரிமினல் வழக்கு இருக்கிற ஒரு மூத்த தலைவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு அது வைக்கப்படுகிறது. சரவணன் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அந்த தொலைக்காட்சியில் சொல்றத பார்த்தா ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யலன்னு கேக்குற மாதிரி இருக்கு. பதிவு செய்யப்படவில்லை. எனவே அது அப்ப வந்து கோர்ட்டுக்கு வந்து நாங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு தான் கேட்கிறோம். எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய உயர்நீதிமன்றத்துல நீங்க சிபிஐ விசாரணை மட்டும் கேட்கலையே, தமிழக அரசே ராஜினாமா செய்யும் தானே கத்திட்டு வெளியே வந்திருக்கீங்க. அது சிபிஐ விசாரணை இல்லையே. அப்போ ராஜினாமா செய்யுங்கிற அடிப்படை கேள்வியிலேயே இந்த அரசு இருப்பதற்கான தகுதி இல்லைங்கிற முடிவோடு கேள்வி எழுப்பிவிட்டு அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலன்னு கேட்கறது என்ன நியாயம்? ஒண்ணு கூவத்தூர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு பூரா அடைக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலே வச்சிருக்கப்பட்டு அங்கேருந்தே காரில் பஸ்ஸில் கொண்டு வரப்பட்டு சட்டமன்றத்துக்குள்ளே 9 மணிக்கு உட்காத்தி வைக்கப்பட்டு அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மயான அமைதியாக இருந்திருக்கும். ஒவ்வொருத்தர் முகத்துலையும் ஒரு பயத்தோட சட்டமன்ற உறுப்பினர்லாம் உட்காந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோட பயந்து தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஏன்னா திமுக சட்டமன்ற இல்லையா, திமுக அச்சுறுத்தப்பட்டு மிரட்டப்பட்டு தான் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க சுதந்திரமாக அன்றைக்கு வாக்களிக்க முடியவில்லை. அதனால தான் எங்கள் செயல் தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கு ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்டார்கள். அன்றைக்கு ரகசிய வாக்கெடுப்பு விட்டுருந்தாங்கன்னா இந்த ஆட்சி அன்றைக்கே கவிழ்ந்திருக்கும். அதனால நாங்க எதிர்பார்த்திருக்கீங்க, அது நடக்கல. ரகசிய வாக்கெடுப்புக்கு அனுமதிக்கல. சரி, முன்வைக்கிற ஆட்சி தார்மீக ரீதியாக இந்த ஆட்சி தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. உடனடியாக தமிழக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும், அமைச்சரவை கலைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை. வெளியில வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கலைப்பு, ஆட்சி கவிழ்ப்பு, தார்மீக ரீதியாக ராஜினாமான்னு 3 முக்கியமான வார்த்தைகளையும் பேசியிருக்கிறார். கோரிக்கை எதுவானாலும் இந்த அரசு இருக்கக்கூடாது என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும் திமுக செயல் தலைவருக்கு இருக்கிறதா? இந்த கோரிக்கை நியாயமானதா? கூடுதலாக பேசலாம் கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. குதிரை பேரத்திற்காக ஆட்சியை கலையுங்கள் என்று ஸ்டாலின் சொல்வது தார்மீக கடமையா, ஆட்சியை பிடிக்கிற ஆவலா? இந்த ரெண்டு ஆப்ஷனோட ஒரு கேள்வியை நியூஸ் 7 தமிழோட ட்விட்டர் பக்கத்தில் கொடுத்திருக்கிறோம். நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் தொடர்ந்து அதற்கு வாக்களித்து வருகிறார்கள். அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை இன்னும் சில நிமிடங்கள் பார்க்க இருக்கிறோம். எனக்கு ஷியாம் அவரிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, அதற்கு சபாநாயகர் பதில் அளிக்கிறார் அல்லது மறுக்கிறார், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனா வெளியில வந்து தர்ணாவிற்கு பிறகு ஆட்சி கலைக்க வேண்டும், ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் 3 வார்த்தைகளையும் ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். இந்த அரசு இருக்கக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக எல்லா விதமான செயல்களையும் முயற்சித்து பார்க்கிறதா திமுக? எதிர்கட்சியோட வழக்கமான கோரிக்கை தான். எனக்கு ஆட்சியான விஷயம் கவிழ்ப்புங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். கவிழ்ப்புங்கிறது சரி கிடையாது. ஏன்னா திமுக மாநில சுயாட்சிக்கே வந்து அதுதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அது கவிழ்க்கவும் முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்சதான். எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு யாரையும் கவிழ்க்கலாம் முடியாது. அசம்பிளியை சஸ்பெண்ட் அனிமேஷன்ல வைக்கலாம், அவ்வளவுதான் அட் த மேக்சிமம். அப்படி வச்சாலும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஆகணும் அவங்க. ஆக அது பாயிண்ட் இல்லை. ஆனால் ராஜினாமா செய் அப்படின்னு வந்து ஒரு எதிர்கட்சி கேட்கறதுல தவறு கிடையாது. சாதாரண விஷயங்களுக்கு கூட ராஜினாமா செய்யன்னு கேட்கலாம். யாரும் ராஜினாமா செய்ய போறது இல்லை. அதனால அது கேட்கலாம், அதை வந்து அவங்களோட உரிமை தான். ஆனால் ஆட்சி கலைப்புன்னு சொல்றதை நான் உண்மையா எதிர்க்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம ஆட்சி கலைப்புங்கிற அந்த டிமாண்டே நம்ம வைக்க கூடாது. ஆனா இவ்வளவு பெரிய புகார் தேசிய அளவில் எழுப்பப்பட்ட பிறகும் கூட அதிமுக இந்த பிரச்சனையை கையாள்வதுங்கிறது ரொம்ப ஸ்டபனா கையாளுறதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதான் நான் சொன்னேன், பாராட்டிடுறேன். முதலே வெளிப்படையான பாராட்டு. அண்ணா திமுக வந்து இப்ப வந்து 2 அணியும் ஒண்ணு ஆயிடுச்சு. திமுக ஒண்ணு ஆக்கிருச்சு. உதாரணமாக ஓபிஎஸ் ஓட மிகப்பெரிய ஆயுதம் தர்ம யுத்தத்தோட ஒரு அச்சாணியே அதுதான். அதையே அவர் கலட்டி எடுத்துட்டாரு. ஆனாலும் நீங்க பேசாம தானே இருக்காங்க அவங்களும். சோ வாழ்க சரவணன், அது எல்லாம் உண்மைதான், அப்படிதான் இருக்குது.
சரவணா வீடியோ வந்து பெஸ்ட் வீடியோ. இப்ப இப்படி சொல்லலாம், ஊழலை மறைக்கிற அல்லது ஊழல் குற்றச்சாட்டை மறைப்பதற்கான ஒரு காரணமாக ரெண்டு அணிகளும் ஒரு சேர தயங்குவதில்லை. ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க எனக்கு எதுவும் புரியவே இல்லை. எப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து நாளைக்கு போறாங்க, 4 வருஷம் இனிமேல் வந்து அவங்க வரப்போறதே இல்லை, அடுத்த 6 வருஷம் அவங்களுக்கு அரசியலே கிடையாது. 10 வருஷம் நம்ம காணாம போற நேரத்துல நீங்களோ நானோ இல்லைன்னா இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா போராடி நான் இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்லாம் சொல்லி 122 பேரை அணி சேர்க்கிறதா வச்சுக்கிட்டாலும் எந்த நம்பிக்கையில இவங்கிட்ட வாங்குறதுன்னு அவங்க தயங்கி இருக்க மாட்டாங்களா? நான் எங்க போய் வாங்குவேன், அவங்களை எங்க போய் தேடுவேன்? நான் தான் தனியரசுன்னு வச்சுக்கோமே, எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க 5 கோடி ரூபாய், ஆனா நாளைக்கே நீங்க வந்து காணாம போறீங்க. தினகரன் இல்லைன்னா திவாகரன் இருக்காங்க, இல்லையே விவேக் இருப்பாருங்க, இல்லையே ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்ல, தினகரனும் திவாகரனும் இப்ப ஒரே அணியில இல்ல, அதைத்தானே 6வது அணின்னு. ஆனா சசிகலா சிறைக்கு செல்கிற போது எல்லாரும் ஒரே அணியா தான் இருந்தாங்க. இல்ல சிறைக்கு செல்றப்ப வந்து திவாகரன் அப்பவே வெளியில தானே இருக்காரு. அவர் வந்து இவங்க நம்ம கொஞ்சம் வெளிப்படையா பேசதா இருந்தா கூவத்தூர்ல என்ன நடந்திருக்க கூடும் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய டாக்ஸ் இருக்கு. அந்த டாக்ஸுக்கு எல்லா வகையிலும் வலு சேர்க்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. மக்கள் இப்ப வழக்கம் போல அவர் இல்லைன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நெல்சன் சார், கூவத்தூர்ல ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப தமிமுன் அன்சாரி என்ன சொல்றாரு, எனக்கு வாரிய தலைவர் வந்து எங்க அணியை சேர்ந்தவங்களுக்கு கொடுங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கலாம், அவங்க தொகுதி அடிப்படையில் கேட்டல. தமிமுன் அன்சாரி பேட்டியில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எங்கள் கட்சி அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் வருகிறார், அவர் என்ன சொல்றாருன்னா கரன்சி பாலிடிக்ஸில் எங்களுக்கு நம்பிக்கை. அப்ப என்னன்னா செங்கோட்டையன் அதை பற்றி தான் பேச வந்திருக்கிறார்னு ஒரு வரி அதுக்கு முன்னாடி வரியாக இருக்கிறது. கரன்சி பாலிடிக்ஸ்ல நாங்க பேச விருப்பப்படல, வாரிய தலைவர்கள் குறித்து நாங்க பேசுறோம் அப்படிங்கிறது இன் ஃபேவர் மணியாகவும் இருக்கலாம், அது வேற ஏதேனும் உதவியாக கூட இருக்கலாம். அப்ப இது ரெண்டிலும் ஏதோ ஒன்று பேசப்பட்டிருக்கிறதுங்கிறது தமிமுன் அன்சாரியினுடைய பதிலே சொல்லுதே. பேசப்பட்டிருக்குது சார், பேசப்படாம எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. ஏன்னா சிபுசோரன் வழக்கு நம்ம புருஷன் தீரன் சொன்னது கட்டுக்கட்டா பணத்தை எடுத்தது மட்டும் இல்ல, சிபுசோரன் வழக்கு திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, சிபுசோரனுக்கு தண்டனை கிடைத்தது. அதை நமக்கு நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இப்ப இதோட வந்து திமுக நிக்க போறது இல்ல. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கலன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆட்சி வந்து நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றது பற்றிய கேஸ் அப்பீல் இருக்கு. அந்த அப்பீல கொண்டு போய் இந்த மேட்டர் அவங்க இணைக்க போறாங்க, அவ்வளவுதானே. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்டர் வந்து கண்டிப்பா எடுக்கும். அதனாலதான் நேஷனல் மீடியால இது போகுது. இப்ப இதுவே வந்து நம்ம தமிழ் மீடியா மட்டும் பண்ணியிருந்தா தமிழ்நாட்டு அஃபேரா முடிஞ்சிருக்கும் இது. ஆனா நேஷனல் மீடியா பண்ணும்போது வந்து சுப்ரீம் கோர்ட் அதை கண்டிப்பா எடுத்துக்கிடும். ஆக ஆபத்து வந்து இதோட எல்லாம் ஒண்ணும் முடியல. கண்டிப்பாக ஏதோ ஒரு பேரன் நடந்திருக்கிறது. ஆனால் நடுவுல நடந்த ரூபா நோட்டு மதிப்பிழப்பு பிரச்சனையில பழைய நோட்டை வச்சு இவங்களுக்கு கொடுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. புது நோட்டு கைமாறி இருந்தால், ஒருவேளை இருந்தால் 10 கோடி ரூபாய் புது நோட்டை இவர் வச்சு டீல் பண்ணார்னா, தனியரசு வச்சு டீல் பண்ணாரா, இந்நேரம் வந்து அவர் வீட்டுக்கு கதவை தட்டி இருப்பாங்க. வாய்ப்பே இல்லையே. தங்கம் இது பேசப்பட்ட பொருள் 10 கோடி ரூபாய் நோட்டை தங்கமாக கொடுத்திருக்கலாம். ரைட், தங்கம் சொல்லும்போது ரகுபதி சார் எல்லாம் இல்ல முன்முறையோடு சிரிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சரி, தங்கம் வெள்ளிங்கிறது என்னைக்குமே பேசினாலே மகிழ்ச்சியான விஷயம் தானே. ஆனால் அந்த தங்கமும் இது வந்து நிறைய பிராக்டிகாலிட்டி இல்லைங்க. 122 பேருக்கு 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு இல்ல 10 கோடி ரூபாய் வாங்கிவிட்டு தனியரசு விவாதங்களுக்கு வந்து உட்கார்ந்து நான் வாங்கலங்கிறத எப்படி சொல்லுவாரு? இல்ல சொல்லுவாருன்னா இல்ல, தனியரசு பாக்குறோம்ல, முக்காவாசி விவாதத்துக்கு அவர் மோட்டார் சைக்கிள் தானே வராரு. தனியரசு பாக்குறோம்ல, பல வருடங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல. தனியரசு வந்து வேற கட்சியில இருக்கலாங்க, ஆனா வந்து தீரனோ இல்ல ரகுபதியோ இல்ல நானோ அவர் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும்ல, ஒருத்தர் வந்து 10 கோடிக்கு ஒருத்தலையா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அரசியல்வாதிகளை பார்த்தா அப்படி தெரியும். அரசியல்வாதிகளை பார்த்து எல்லா டிவிலயும் அட்டெண்ட் ஒரு தனியரசு வரேன். என்னுடைய இருக்க கூடாதா? இல்ல அதெல்லாம் இல்ல. இப்ப என்னுடைய கேள்வி சொல்ல மாட்டாங்கிற மாதிரியான கதையா இல்ல. தங்கம் இந்த ஒரே ஒரு இதுல வந்து இதுல டிமாண்ட்ல இருக்கிற தங்கம் தான். ஆனா இந்த நாட்டுல வந்து இத்தனை கோடி டன் தங்கம் வந்து இத்தனை கோடி என்னங்க ஏன் உஷாரா இருக்க கூடாதான்னு கேக்குறாங்க. உஷாரா காங்கிரஸ் கட்சியில இருந்து நாங்க கட்டிட்டு தான் இருக்கோம். நீங்க காங்கிரஸ் சிவசோரன் மேட்டர் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்க டைம். சிபுசோரன் மேட்டர், இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியாவில் நடந்த பல்வேறு மேட்டர், இதையே விட்டுருவோம், தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம். ஜெயலலிதா அவர்களும் ஜானகி அவர்களும் ரெண்டா பிரிஞ்சப்ப ஜெயலலிதா அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 30 பேரை வந்து ஊரா கூட்டிட்டு சுத்துனாங்க. ஊரா கூட்டிட்டு சுத்துறதுல KKSR அண்ணாச்சி இன்னும் திமுக தான் இருக்கிறாரு. திருநாகர் அண்ணா வந்து காங்கிரஸ் கட்சிக்கே தலைவர் ஆயிட்டாரு. அப்ப நாங்க ஆக்டிவான பத்திரிகையாளர்கள். அப்பவும் இதே மாதிரியான பேரை எப்பவுமே நீங்க ஆக்டிவான பத்திரிகையாளர் தான். சரி, அதாவது a good journalist never retires, he only stops working. ஓகே சார், கண்டினியூ. இப்போ அப்பவும் இதே பணப்பேர ஊழல், கோடி இல்ல, அப்போ சில லட்சங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது அப்படி ஆவல. என்னன்னா அப்போ ஆட்சி வந்து அவங்க கையில இருந்துச்சு, ஜானகம்மா கையில இருந்துச்சு. நம்ம ஆரம்பி அண்ணா வந்து ஆல் பவர்ஃபுல் பர்சன்.
அவரு வித் இன்க்ளூடிங் சினிமா. ரகுபதி அண்ணனுக்கு அது எல்லாமே தெரியும் நல்லா. அப்போ நினைச்சிருந்தால் ஒரு 15 எம்எல்ஏவை ஜெயலலிதா அணியிலிருந்து விலைக்கு வாங்கி ஆட்சியை அவங்க காப்பாத்திருக்கலாமா? ஒரு 20 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி காப்பாத்திருக்கலாமா? அது முடியல. ஏன்னா இங்கேயும் இந்த 12 எம்எல்ஏ இருந்து ஒருத்தரும் போல, 122 எம்எல்ஏ ஒருத்தரும் வரல. சோ ஒவ்வொருத்தருக்கும் லோக்கல் ரீசன் காரணமாக எனக்கு இவரை பிடிக்காது அதனால நான் இந்த அணியில இருக்கேன், எனக்கு அவரை பிடிக்காது அதனால நான் இந்த அணியில இருக்கேன். இந்த லோக்கல் ரீசனை ஒருங்கிணைக்கவே முடியாத ஒரு நிலைமையில் தான் அது இருந்துச்சு. லோக்கல் ரீசனை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பா வந்து சரவணன் வீடியோ உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே தீரன் சார், இந்த இல்ல உங்க கட்சி மீது ஒரு புகார் வந்திருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம், உங்க கட்சி மீது இப்படி ஒரு புகார் வந்திருப்பதற்கு கட்சி ரீதியாக என்ன இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க? ஏங்க இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு அடிப்படை ஆதாரமற்றதுன்னு நான் வந்து சரவணன் சொல்கிறத வச்சோ அல்லது மற்றவங்க சொல்கிறத வச்சோ கூட நான் சொல்லலை. பொதுவாகவே வந்து இப்போ வந்து என்னோட கேள்வி நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் எடப்பாடி அரசை ஆதரிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு உங்கள் அதிகாரப்பூர்வ கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தி இருக்கிற போது அட்லீஸ்ட் அந்த வீடியோ பொய்யானதுன்னு உங்க தலைமை கழகத்திலிருந்து இப்போது வரை ஒரு அறிக்கை கூட வெளியில வரலன்னா என்ன அர்த்தம்? ஏங்க நாங்கள் ஏங்க எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்லணும்? உண்மையா இல்லாத போது வந்து நாங்கள் ஏன் வந்து அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? அப்போ குதிர் ஒன்று இருக்கிறது இல்லை, அது புது இருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு 10 கோடி ஒரு உறுப்பினருக்குன்னா 122 பேருக்கு வந்து 1220 கோடி டிமானிட்டைசேஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது சாத்தியமா? டிமானிட்டைசேஷன் இல்லனா கொடுத்திருப்பீங்க. இருங்க, டிமானிட்டைசேஷன் இல்லனா கொடுத்திருப்பீங்க. இப்போ கோடி கணக்கா தான அவங்களுக்கு வாதம் முன்பாக எல்லா விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் அதிமுக அவருடைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சர் ஜெயலலிதா பதில் அளித்திருக்கிறார். இப்படி ஒரு வீடியோ வந்த பிறகு நாங்க அதை பத்தி பேச மாட்டோம்னு அமைதியா இருக்கிறது சந்தேகத்தை வலுக்குது நான் சொல்றேன். இல்ல சந்தேகத்தை உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஆனா அது உண்மையா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, டிமானிட்டைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 1220 கோடி ரூபா, 10 கோடி ரூபாய் ஒரு உறுப்பினருக்குன்னா 122 பேருக்கு 1220 கோடி ரூபாய் கொடுத்துருக்கணும். அல்லது தங்கமாக கொடுத்துருந்தாக்கா பல டன்னு தங்கம் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அதைத்தான் அண்ணன் சொன்னார். அதனால வந்து இது அடிப்படை ஆதாரம். 10 கோடி ரூபாயை புது நோட்டுகளாகவோ தங்கமாகவோ கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு வேணா நீங்க சொல்லுங்க. கொடுக்கலங்கிறத சொல்றீங்களாங்கிறத என்னோட கேள்வி. கொடுக்கவே இல்லை, ஏன் மறுக்கல? அது ஏன் மறுக்கல? குடுக்கலன்னு சொல்றாரு. கட்சி ரீதியாக மறுக்கிறது. 122 எம்எல்ஏ சொல்றாரு. அதுல ஒரு 32 இது அமைச்சர்கள், ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், கொறடா, இப்படி அவங்க எல்லாம் கழிச்சிடலாம். சிலருக்கு வாரிய அவங்களாம் காசு வேண்டாம், அவங்கள பதவியில் இருக்காங்க. பாக்கி பேருக்கு இப்ப வந்து 200 கோடி ரூபாய் புது நோட்டு எடுத்தாங்களா இல்லையா? சேகர் ரெட்டி வீட்டுல எப்படி எடுத்தாங்க? அதுபோல் முதலமைச்சருக்கு வேண்டிய நண்பர் கான்ட்ராக்டர் அவர் வீட்டில் எடுத்தாங்களா இல்லையா? புது நோட்டு தானே. அப்போ இவங்களால புது நோட்டு மாற்ற முடிஞ்சிருக்குங்கிறது தெரியுதா இல்லையா? அப்போ இது ஏன் பாசிபிலிட்டிஸ் கிடையாது? அதனால நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒரு 2 வகையில், ஒன்று ஒரு பார்ட் பேமெண்ட் அப்போ பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பார்ட்டை தர்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இன்னும் பண்ணல, பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக இந்த வகையிலான குற்றச்சாட்டுகளை திமுக எழுப்புகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு பெரிய லெவல்ல நீங்க இதை எதிர்க்காமல் இருப்பதற்கு திமுகவோட இருந்தா போதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? அதிமுக அரசை எதிர்ப்பதற்கு திமுக இருக்கிறது, திமுகவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா போதும் முடிவு காங்கிரஸ் வந்துருச்சா? இல்ல, அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை இது போன்ற பண பரிவர்த்தனை ஆயிருக்கு, இதனாலதான் ஓட்டெடுப்புல எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனாருங்கிறது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக தோலுரிக்கப்பட்டு தமிழகம் எங்கும், இந்தியா எங்கும், உலகம் எங்கும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய உண்மையை விசாரணையின் மூலமாக இந்த அவையில் விவாதிக்கப்பட வேண்டும். அதே நேரம் சபாநாயகர் வந்து இதை வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி 2 பக்கமும் பார்க்கணும். ஒன்று, உண்மையாகவே அவ்வாறு பணம் கொடுக்கப்பட்டிருக்கா, அது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா, அப்படி நடக்கல, அதுல தவறு இருக்குன்னா அப்ப அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரே ஒரு சந்தேகம், அவர்களுடைய ஒரு சந்தேகம், எடப்பாடி அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து அன்றைக்கு காலை 9 மணி வரைக்கும் நீங்கள் ஆலோசித்ததற்கான காரணம் என்ன? இல்ல, அது எங்களுடைய கட்சி மேலிடத்திற்கு நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே எல்லாம் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் மேலிடத்திலிருந்து எங்களுக்கு
8:30 மணிக்கு தான் தகவல் தரப்பட்டது. இந்த நடவடிக்கை இப்படி இருக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற கட்சிக்கு காங்கிரசுக்கு எடப்பாடி அரசை ஆதரிப்பதா இல்லையா என்ற ஒரு ஆசிலேஷன் இருந்திருக்கிறது. எடுக்க முடியும். எங்களது ஒரு தேசிய கட்சி. காங்கிரசுக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்திருக்குன்னு நான் சொல்றேன். உறுதியாக திமுக ஒரு நிலைப்பாட்டில் பதிலளிக்காமல் காங்கிரசுக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்திருக்கிறது. இல்ல அப்படி ஆசிலேஷன் நாங்க அவங்களோட கூட்டணியில நாங்க வெற்றி பெற்று வந்த கட்சி. அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்துருக்கோம். ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி பிரச்சனைகளை தான் எதிர்கட்சியாக இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் கட்சியில் ஒரு நடைமுறை உங்க கட்சியினுடைய மாநில தலைவர் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எம் நடராஜன் அவர்களை போய் சந்திக்கிறாரா? சில முடிவுகள், முக்கிய முடிவுகளை எடுப்போம். அப்படி இருக்கிற காரணத்தினால் தான் உங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் எம் நடராஜனை போய் சந்திக்கிறார். அது அவர் எப்ப சந்திச்சாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல அந்த நேரத்தில் அவர் சந்திச்சாரான்னு எனக்கு தெரியல. அந்த அளவில் இது சம்பந்தமாக அவர் சந்திச்சாராங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் என்ன திருநாவுக்கரசர் அவர்களுக்கு கூறினார்களோ அதை திரு திருநாவுக்கரசர் அவர்கள் எங்களிடம் கூறி அந்த நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் அன்றைய தினம் என்பது எங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்டது. ஆட்சியை கலைக்கணும்ங்கிற ஸ்டாலினுடைய கோரிக்கை ஏற்புடையதா? கிடையாது. ஆட்சியை கலைக்க வேண்டும் என்கிற முக ஸ்டாலினுடைய கோரிக்கை ஏற்புடையதா? ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்கிற அவருடைய கோரிக்கை ஏற்புடையதா? குதிரை பேரம் பண்ணப்பட்டிருக்கிறது. குதிரை பேரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டால் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நேர்மையானது, உண்மையானது, நியாயமானதும் கூட. ஆகையால் குதிரை பேரம் நடந்திருப்பது உண்மை என்று தெரிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த சட்டப்பேரவையில் சபாநாயகர் அதற்குண்டான முயற்சியை எடுத்திருக்க வேண்டும். அது இருதரப்பிலும் நன்மையை தந்திருக்கும். ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டால் அது தெளிவை ஏற்படுத்த வேண்டும். உயர்நீதிமன்றமும் அது தெளிவான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இருதரப்பிலும் நியாயம் கிடைக்கும். பணம் பெற்றார்களா இல்லையா என்பது ஒரு பக்கம், குதிரை பேரம் செய்யப்பட்டதா இல்லையா என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்படி செய்யப்படவில்லை என்றால் இந்த அவையின் மாண்பு எப்படி மோசமாக களையப்பட்டிருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது மீதான அவை மீறலும் பார்க்கப்பட வேண்டும். ஆகையால் ஒட்டுமொத்தமாக இது விசாரணைக்கு உட்படுத்தினால்தான் இதில் உண்மை என்ன என்பது வெளிப்படையாகும். உண்மை இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டிய ஒன்று. முறையான முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதுதான் தெள்ள தெளிவாக புரிகிற ஒரு உண்மை. நாட்டு மக்களுக்கு விசாரணை மூலமாக மீண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும். வந்த பிறகும் இதுல உண்மை இல்லை என்று கூறுவது தவறு. தொடர்ந்து பேசலாம். குதிரை பேரத்துக்காக ஆட்சியை கலையுங்கள் என்று திமுக செயல் தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தார்மீக கடமையா அல்லது எதிர்கட்சி என்கிற வகையில் ஆட்சியை பிடிக்கிற ஆவலா என்கிற ஒரு கேள்வியை நியூஸ் 7 ட்விட்டர் பேஜில் கேட்டிருந்தோம். அதற்கு நம்முடைய நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அளித்திருக்கிற பதிலை இப்போது பார்க்கலாம். குதிரை பேரத்துக்காக ஆட்சியை கலையுங்கள் என்று மு க ஸ்டாலின் சொல்வது தார்மீக கடமை என 63% பேரும், ஆட்சியை பிடிக்கிற ஆவல் என 37% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். குதிரை பேரத்துக்காக ஆட்சியை கலையுங்கள் என்று மு க ஸ்டாலின் சொல்வது தார்மீக கடமை என 63% பேரும், ஆட்சியை பிடிக்கிற ஆவல் என 37% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். ரகுவி சார், இந்த மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்கட்சி திமுக பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனை அணிகளாக பிரிந்திருந்தாலும் அதிமுக அத்தனை அணிகளையும் தாண்டி ஒரு மெல்லிய கோடு அத்தனை பேரையும் இணைச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க எல்லா பிரச்சனைகளையும் உறுதியாக இருக்கிறார்கள். பிரச்சனை முடிந்த பிறகு தனித்தனியாக பிரிந்து பேசுகிறார்கள். எது அவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது? ஏன் அந்த இணைப்பை திமுகவால் இப்போது வரை கண்டறிய முடியவில்லை? அதாவது எல்லாம் கண்டறிய முடியாத ஒன்றுமே கிடையாது. அவங்க ஆட்சியை விட்டு போவதற்கு தயாராக இல்லை. ஆட்சி அதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு என்னன்னா, தாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிக்காட்டி கொண்டால் ஆட்சி கவிழ்ந்து விடும் என்ற ஒரு காரணத்தை வச்சு தான் அவங்க இன்றைக்கி இருக்காங்களே தவிர வேறு எதுவும் அவங்கள இணைக்கவில்லை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்காக அலைபவர்களும் இல்லை, ஆசைப்படுபவர்களும் இல்லை. எவ்வளோ விஷயங்கள் நடந்தும் ஆளுங்கட்சியை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துவதில் இது திமுகவுக்கான தோல்வின்னு தான் பார்க்க முடியும் இல்லையா? இல்லை, இதை நாங்கள் தோல்வி என்றே நாங்கள் பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் என்றைக்கு நாங்கள் ஆள்வதற்கு ஆசைப்பட்டவர்கள் இல்லை. 2 தரம் நாங்கள் ஆட்சியை இழந்திருக்கோம்.
1976லையும் திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு விட்டு கொடுத்திருந்தால் ஆட்சியை இழந்திருக்காது. அதே போல் 1990லும் நாங்கள் விட்டு கொடுத்திருந்தால் ஆட்சி இழந்திருக்க மாட்டோம் 91. எனவே ஒரு முறைக்கு 2 முறை கொள்கைக்காக ஆட்சியை இழந்த ஒரு இயக்கம் இருக்குது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று தான். இந்தியாவில் பாக்கி எல்லா கட்சியும் ஆட்சியை பல்வேறு காரணங்களுக்காக இழந்திருக்கு. கொள்கைக்காக ஆட்சியை இழந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தான். எனவே அதனுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் ஆட்சிக்கு எப்போவுமே ஆசைப்பட மாட்டார். தலைவர் கலைஞர் அவர்களும் 89 அவர் சட்டமன்ற உறுப்பினராக வைத்திருந்தார். 96 சென்னை மாநகரத்துடைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கீங்க, கோர்ட்ல பேசிட்டு இருக்கீங்க, சட்டசபையில பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் மன்றத்துல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசு நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது மக்களுக்கு நல்ல ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும், நல்ல ஆட்சி நடக்க வேண்டும். இன்றைக்கு எந்த விதமாக மக்களை பற்றி யாரும் கவலைப்படல. விடிஞ்சா எந்திரிச்சா முதலமைச்சருடைய ஒரே பணி தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு அழைத்து சமாதானப்படுத்துவது, சமாதான பேச்சு பேசுவது, இதுதான் இன்றைக்கு அன்றாட பணியாக இருக்கிறதே தவிர மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்க எதுவுமே கவலைப்படலை. மக்கள் பணி எதுவுமே நடக்கலை. மக்களை பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சி இருக்கிற காரணத்தால் தான் இந்த ஆட்சி மாற்றம் வந்தாக வேண்டும், வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். தனியரசு இங்க 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன பிறகு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்தது? உங்கள் தொகுதி மக்கள் என்ன சொன்னார்கள்? அதை எப்படி ரியாக்ட் பண்றீங்க நீங்க 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது? இல்லை, இயல்பா ஏற்கனவே நம்ம தராசு சியாமையா சொன்ன மாதிரி தான். நான் என்னுடைய கவனத்துக்கு எட்டிய அளவில் ஒரே ஒரு நபர் கூட என்னை அறிந்த அளவில் பொதுமக்கள் தொகுதி மக்கள் கூட இதை பற்றி வினவ கூட இல்லை, கேட்க கூட இல்லை, அது அந்த பார்வையே இல்லை. நான் 3 நாள் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, தொகுதி மக்கள் கிட்ட அடிக்கடி வலம் வருகிற நபர் பல ஆண்டுகளா தெரியுங்கிறனால கேட்கிறேன். தொடர்ச்சியாக கூவத்தூர்ல எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அல்லது பொருள் கொடுக்கப்பட்டதுங்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற பேச்சுல ஒரு பேச்சு கூட அவங்க காதுகளை விழலையா? இல்ல, மக்கள் பேசவே இல்லை. ஊடகங்கள் அப்படி ஒரு கருத்தை மக்கள் மீது திணித்தார். என்ன ஊடகங்கள்? ஊடக வன்முறை சொன்ன நான் இப்ப கூட சொல்லிட்டு அந்த ஊடக வன்முறை, விஷவத்தனமான உண்மைக்கு மாறான கருத்தை பரப்புரையை எதிர்க்கட்சிகளோடு இணைந்து கொண்டு குறிப்பிட்ட ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பியது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லாத தேசிய ஊடகங்கள், அப்படி பிராந்திய ஊடகங்கள், நம்ம ஊடகம் இல்ல, நம்ம ஊடகம் நம்ம நேர்மையா நாணயமா இருந்த ஒண்ணுதான், அப்படி திட்டமிட்டு திணித்தார்கள். அப்பவும் கூட மக்கள் அதை நிராகரித்து விட்டு ஆர்கே நகர்ல டிடிவி உள்ளே வர முடியாதுன்னு சொன்னாங்க. டிடிவி எதிர்த்து நிக்கிற எல்லா வேட்பாளரின் டெபாசிட் சசிகலா புகைப்படத்தை சரவணன் வீடியோல பெரிய அட்வான்டேஜஸ் பாயிண்ட் என்னன்னா ஆர்கே நகர் தேர்தல் ரத்துங்கிறது அவங்களுக்கு முந்தையே தெரியும், நாங்க செலவே பண்ணலன்னு ஒத்துக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாயிண்ட், அந்த பாயிண்ட் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரியா இப்ப நீங்க ஒரு பணப்பட்டவாடா நடந்துச்சு, அதனால தேர்தல் தள்ளி வச்சுன்னு நீங்க தஞ்சாவூரையும் அரவக்குறிச்சி தள்ளி வச்சீங்க. அதே வேட்பாளர், அதே இரட்டை இலை சின்னம், அதே பணத்தை விட அது மக்களை நம்ம கேவலப்படுத்த கூடாது. வாக்காளர்கள் அரசியல் கட்சிகளை குற்றம் ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். சரி, அவங்க நம்ம நல்லா கும்பிடுறீங்க. மக்கள் வணக்கம் பயங்கரமாக இருக்கு. மக்களை சொல்றேன், மக்கள் தான் சாமி நம்மளுக்கு. அண்ணா அதை தான் சொன்னாரு, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நம்ம அதனால மக்கள் வாக்களித்தார்கள் இரட்டை இலைக்கு, அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால நீங்க எத்தனை விசாரணை கமிஷன் வச்சாலோ சிபிஐ விசாரணை வச்சாலோ எதிர்கொள்வதற்கு தயாராக விசாரணையை வச்சாலும் எந்த சர்வதேச விசாரணை வச்சாலும் 24 மணி நேரம் விசாரணைக்கு தயாரா இருப்போம். எங்களுடைய சொத்தை எல்லாம் நீங்க பறிமுதல் பண்ணாலும் எந்த எங்களுக்கு வருத்தமே கிடையாது. பதவி போனா கவலை இல்லை. மக்களுடைய இதயங்கள்ல நாங்க நீங்காத புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கனவுப்படி நாங்கள் மக்கள் முக்கியம். இந்த வீடியோ ஆதாரங்களை நீதிமன்றமோ அல்லது ஆளுநரோ எப்படி பரிசீலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது? திமுகவினுடைய முறையீட்டுக்கான சட்ட வாய்ப்புகள் என்ன? இதுல வீடியோ ஆதாரம் பெருசா இல்ல. அதாவது ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு, அதுல இருந்து நமக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த அளவுல தான் இது நிக்குது. இப்போ இந்த பாயிண்ட்லாம் உண்மையா அப்படின்னா, இப்போ உதாரணமாக நீரா ரேடியோ டேப் எடுத்தீங்கன்னா 2 பேர் ஃபோனில் பேசுகிறாங்க, அதில் சில பாயிண்ட் கிடைக்குது. அதில் 6 பாயிண்ட்டை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குது. 1 2 3 4ன்னு வரிசையாக பண்ணி 6 பாயிண்ட் எடுத்து 6 பாயிண்ட்டை விசாரிக்கிறதுக்கு தனியான ஒரு டீம் போட்டு விசாரிக்குது. அதுக்கு பிறகு உண்மைகள்லாம் வெளியில் அப்படி தான் அந்த மேட்ரு 2G மேட்டர்லாம் அப்படி தான் வருது. 2G மேட்டர் அதில் ஒன்று தான். ஆமாம், இன்னும் மற்ற மேட்டர்கள் இருக்கு. அதே மாதிரி இதில் இருக்கிற பல்வேறு சங்கதிகளை வெளியில் கொண்டு வரும்போது, உதாரணமாக இப்போ நான் இதுக்கு முந்தையே சொன்ன நம்மளோட ஆர்கே நகர் தேர்தல் ரத்துங்கிறது முந்தையே தெரிஞ்சிருச்சுன்னா
அப்ப அந்த ரத்து மேட்டர்ல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு அப்படின்னா தேர்தல் கமிஷன் தொடர்பு இருக்கா, பிஜேபி எல்லாம் விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும். அதனால எனக்கு இல்ல அதான் அதையும் விசாரிக்கணும்ல. அப்ப அது இதே மாதிரி ஒரு 6 எனக்கு திமுகவினுடைய இந்த நகர்வு அவங்களுக்கு பலன் கொடுக்குமாங்கிறதா என்னுடைய கேள்வி. திமுக நகர்வா பலன் கொடுக்குது இல்ல. என்ன காரணம்னா இப்ப உங்களோட சர்வேலயே அவங்க கூட போயிட்டாங்கல்ல. சரி, இல்ல இது சமூக ஒரு ஒப்பீனியன் உருவாக்குறதானே, அதிகாரம் சார்ந்து கிடைக்குமா? இல்ல இன்னைக்கு தேதிக்கு திமுக நல்ல வரவேற்பு இருக்கு. இன்றைக்கு தேதிக்கு தேர்தல் நடந்தால் வெற்றி வாய்ப்புங்கிறது திமுக அணிக்கு தான் இருக்கிறது. தீரன் சார், சிபிஐ விசாரணைங்கிற நம்ம கோரிக்கை ஏற்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது சுருக்கமா கடந்த 6 ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கை என்பது மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் வைத்து வாதாடுவதை விட வெளிநடப்புகள் செய்தே அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை வைத்திருக்கிறார் என்பதுதான் மக்களிடையே இன்றைக்கு பரவலாக உள்ள கருத்து. இதற்காக அவருக்கு வெளிநடப்பு திலகம் என்று கூட பட்டம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் வெளிநடப்பு மட்டும்தான் செஞ்சுக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, எங்கள் மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லை. அண்ணன் சொல்கிற மாதிரி சிபிஐ இல்லை, சிஐஏ விசாரணை கூட நாங்கள் தயார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொருத்தரையும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு போட்டு பேசுகிற, அதாவது அடைச்சி வச்சுருந்தாங்க, அதுக்காக பணம் கொடுத்தாங்க என்று சொல்லுகிறவர்கள், நான் கேட்குறேன், சபாநாயகர் மேலே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி வந்தாங்க? சுதந்திரமாக வாக்களிக்கல. ஆக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும், இந்த ஆட்சி மேலே அக்கப்போற அள்ளி வீசணும் என்பதற்காகவே இத்தகைய குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைப்பது வழக்கமாக இருக்கிறது. இதற்கு சில ஊடகங்கள் துணை போகின்றன. நான் தான் மறுபடியும் கேட்குறேன், 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த டைம்ஸ் நவுனுடைய வீடியோ இப்போ ஏன் இந்த சட்டமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியிடப்படுது? இதுதான் மக்கள் மத்தியில் ஒரு 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 சதி இருக்கு, ஒரு மர்ம சூழ்ச்சி இருக்கு, அப்படி நம்ப வைக்கிறது. அதனால தான் சொன்னேன், பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய். இப்போ வாக்கெடுப்பில் கூட சொல்லியிருக்கிறாங்க 67 பேர்ன்றாங்க. என்ன காரணம்னா, ஒரு பொய்யை பலதரம் சொன்னா அது உண்மைன்னு நம்பிடுவான்னு கோயபல்சருடைய தத்துவம். அதை எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கடைபிடிக்கிறார்கள். அதனால தான் இந்த கோளாறுலாம். ஆனால் மாண்புமிகு அம்மா அரசை பொறுத்தளவில் நான் தெளிவாக சொல்கிறேன், மக்களுக்காக ஏதாவது வாரி கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர தனிப்பட்ட வேறு எந்த நபருக்கும் நாங்கள் எதையும் எப்பொழுதும் தந்தது கிடையாது, தரவும் மாட்டோம். நன்றி ரகுபதி சார். அடுத்த வாய்ப்புகள் திமுக என்னவெல்லாம் நகர இருக்கிறது சுருக்கமா? இல்ல, அடுத்த வாய்ப்புகள் என்பது நாங்கள் எப்போதுமே மக்கள் பிரச்சனையை நீங்க ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ற ஐடியா இருக்கீங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. நாங்க வீடியோ நீங்க ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ற ஐடியா இருக்கு? அந்த வீடியோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதைத்தான் நாங்க செய்வோம். சட்ட வாய்ப்புகளை தொடர்ந்து போராட நாங்க யார்ட்டையும் வாங்க முடியாது. நாங்க எதிர்க்கட்சி, நாங்க யாரு தனியரசு தந்தா வாங்கிக்கலாம். தந்தாருன்னா வாங்கிக்கலாம். விஜயதாரணி, உங்களது நிறைவு கருத்து, இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் எழுப்பதற்கு திமுக கூட்டணிகள் முடிவு செய்திருக்கிறதா? இல்லை, இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் நலன் புறந்தள்ளப்பட்டு இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள் எங்கேயுமே தீர்வு காண முடியாத ஒரு அரசாங்கம் தான் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவையிலும் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பும் தரப்படவில்லை. அதே நேரம் இது போன்ற முறையான ஒரு வீடியோ காணொலி காட்சி கிடைத்திருக்கிறது. அது ஒரு ஊடகமே அதை வெளியிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை ஆய்வு செய்வதற்கு இந்த அவை தயாராக இல்லை. தொடர்ந்து இந்த அவையை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே நேரம் உயர்நீதிமன்றத்திலும் இதற்கு உரிய ஆவணங்களை கொடுத்து அந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு என்ன என்பதை பார்க்க வேண்டும். விசாரணை என்பது இதில் நடந்தால்தான் உண்மை வெளியாகும். உண்மை வெளியானால்தான் இந்த முறையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்ற தெளிவு ஏற்படும். ஆகையால் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இது. இன்றைக்கு மக்கள் 67% வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். தவறு நடந்திருப்பது மக்களுக்கே தெரிந்திருக்கிறது. முறைகேடு என்பது சரி செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற கேள்வி எழுகிறது. நன்றி சித்தாரன். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் கேள்வி நேரம் திறந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ச்சியான பல கேள்விகள் இந்த பிரச்சனையில் எழுப்பப்பட இருக்கிறது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி.